இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் அஷ்ரஃபில் அன்பியா லில் முஸ்லிமீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வ ஃபில் குர்ஆனில் மஜீத். அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்தை எண்ணற்ற அருளை செய்துள்ளான். இந்த அருளில் உள்ளதுதான் தன் ஒவ்வொரு குழந்தைகளுக்கு இறைவன் கொடுத்த பெற்றோர் என்னும் பாக்கியம். அந்த தன்மையையும் மகிமையும் உணர்த்தவே இந்த தலைப்பை எடுத்துக்கொள்ள வந்துள்ளேன். அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாமிய மார்க்கம் பெற்றோரின் மதிப்பை பிள்ளைகளை உணர்த்தும் போது பின்வருமாறு குறிக்கின்றது. குழந்தை பருவத்தில் நீ எப்படி இருந்து கொண்டாயோ அதே நிலையில் அவர்களுக்கு உருவாகும் தருணமே முதுமை பருவம். அப்போது நீ அவர்களை கண்ணியத்துடன் நடத்த வேண்டும். மேலும் ஒவ்வொரு தாய்மார் குழந்தையை பெற்றெடுப்பதற்குள் மரணத்தை தலையில் விட்டு திரும்புகிறார்கள். இதை மரியம் அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்தில் அறியலாம். பிரசவ வலி அவரை பேரிச்ச மரத்தின் அடிப்பக்கத்தில் கொண்டு சென்றது. நான் இதற்கு முன்பே இருந்து அடியோடு மறுக்கடிக்கப்படுவதாக இருக்கக்கூடாதா என்று அவர்கள் கூறினார். அந்த தாய் குழந்தையை பெற்றெடுப்பதற்குள் அவள் படும் சிரமங்களை பார்த்து அக்குழந்தையின் தந்தை ஒவ்வொரு நாளும் செத்து பிழைப்பார். இவ்வாறு தாய் தந்தை நமக்காகவே வாழ்பவர். இதனால் அவர்களோடு அதிகமாக நட்பு பாராட்ட வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் வணங்காதீர்கள், பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள். உமது இறைவன் கட்டளையிட்டுள்ளார், உம்முடன் இருக்கும் பெற்றோரை பற்றி சி என சொல்ல விடாதே, அவ்விருவரையும் வரட்டாதீர்கள், மரியாதை என சொல்ல பெற்றோரிடம் கூறுவீராக என்று அல்லாஹ் கூறுகிறான். இந்த வசனத்தை அல்லாஹ் தனக்கு அடுத்தபடியாக பெற்றோரை முன்வைக்கின்றான். காரணம், அந்த தாய் முதுமை அடைவதற்கு நம்மை முன்னேற்ற பாடுபடுவர். இதுவரை தனது உழைப்பை திறமையை நமக்காக செலவிட்டார். இப்போது முதுமை அவரது வயது மட்டும் காரணமல்ல, அவரது உடல் உழைப்பு ஒரு காரணம்தான். இப்படி எல்லா வகையிலும் முழுமையிட்ட பெற்றோரை பார்த்து என சொல்லிவிடாதே. என் குழந்தை பருவத்தில் எதுவும் அறியாத நிலையில் இருக்கும் போது நீ செய்த அசுத்தங்களையும் இன்னொருகளையும் பொறுத்து கொண்டு போவர். பெற்றோர் தியாகங்களையும் கொச்சைப்படுத்தியும் அவர்களின் மனம் புண்படுமாக பேசி தொல்லைகள் கொடுத்து வருகின்றன. இவ்வாறு நோவினை